குருவே சரணம். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு சொன்னால், விரைவாக நெற்றிக்கண் திறப்பது எப்படி? சரிங்களா? அப்போது விரைவாக நெற்றிக்கண் திறப்பது எப்படின்னா, உள்தன்மையில் இருக்கிறத, அதாவது பார்த்திங்கன்னா மூலாதாரம்பாங்க. அந்த மூலாதாரத்துலேருந்து மேலே வருது. ஓகேங்களா? அப்போ வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கவனம் எங்கே இருக்கணுங்கிறது இதில் மெயின் கான்செப்டை பார்த்தீங்களா? சரிங்களா? அப்போது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் நடந்தாலும் சரி, ஒரு ரெண்டாவது ஒரு பாட்டு பண்ணாலும் சரி, டான்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு குளித்தாலும் சரி, மற்ற எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு கேம் விளையாண்டாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு நீங்கள் நிகழ்வுக்குள்ளே இருந்தாலுமே, ஆனால் கவனம் பார்த்திங்கன்னா புருவ மத்தியிலேயே தான் இருக்கும். சரிங்களா? அந்த புருவ மத்திங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக சென்டருக்கு வரணும். இந்த 2 கண்ணுக்கு சென்டரில். ஓகேவா? அப்போ இதில் மெயினாக பார்க்குறது என்னென்னு சொன்னிங்கன்னா, ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு தொழிலில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நிகழ்வு நடத்துனீங்கன்னா, அப்போது அதுலேயும் உங்கள் கவனத்தை எங்கே கொண்டு வரணும்? புருவ மத்தியிலே தான் இருக்கணும். நீங்கள் அதாவது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கிறீங்க, ஒரு 10-50 பேர்த்துக்கு மத்தியில் டிஸ்கஷன் போனாலுமே, அந்த கவனத்தையுமே நீங்கள் புருவ மத்தியில் வச்சுட்டே நீங்கள் பண்ணிட்டுருங்க. சரிங்களா? அப்போது ஒவ்வொரு சடமும் பார்த்திங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில், ஆழ் மனசில் இந்த பதிவு தான் இருக்கணும். சரிங்களா? அப்போது இந்த பதிவில் மட்டும் இருந்துட்டிங்கன்னா, நீ இறைத்தன்மை அடைவது என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இறைத்தன்மையை நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிக்கணுன்னா, அந்த சூட்சமங்கிறது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாதும்பாங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத இறை சக்தின்னு சொல்லலாம், மற்ற எது வேணும் நீங்கள் வச்சுக்கலாம். அதை உணர்றது, அது எப்படி உணர்றதுங்கிறது நீங்கள் அந்த தன்மையில் இருந்தால் மட்டும்தான் அவங்க உணர முடியும். சரிங்களா? அப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க. சரிங்களா? இது நம்ம ஆழமாக பார்க்கணுன்னா நம்ம அந்த ஒரு கிளாஸ் நிகழ்வில் மட்டும் இது நம்ம கண்டக்ட் பண்ண முடியும். அப்போது இப்போ ஒரு மேலோட்டமாக பார்த்துக்கலாங்க. சரிங்களா? அப்போது இதில் பார்த்திங்கன்னா அந்த நெற்றிக்கண் திறப்பினோட வழியே பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தன்மைக்குள்ளே ஒரு தன்மை இங்கே இருக்கிறது மாதிரி, நீங்கள் ஏதோ ஒருத்தருடைய திடீர்னு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாருன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கூட நீங்கள் ஒரு ஆழ்ந்து உங்கள் தன்னை மறந்து பேசும்போதும் சரி, ஒரு படமே பார்க்குறீங்க, ஒரு ஃபிலிம் பார்த்திங்கன்னா அதில் அப்படியே தன்னை நீங்கள் உங்களோட மைண்டுக்குள்ளே அந்த அந்த ஃபிலிமுக்குள்ளேயே நீங்கள் மைண்டை போயிடும். சரிங்களா? அந்த ஃபிலிமுக்குள்ளேயே உங்கள் மைண்டு போனாலுமே அது என்ன ஆகும்? ஒரு தன்மைக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த ஒரு ஃபிலிம்லேயே தன்னை மறந்த நிலையிலையும் கூட நீங்கள் புருவ மத்தியில் கவனம் இருக்கணும். சரிங்களா? அப்போது ஈவன் பார்த்திங்கன்னா இருந்த போதிலும் பார்த்திங்கன்னா, ஒரு செக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொடர்புலையும் கூட பார்த்திங்கன்னா, கவனம் எங்கேன்னா உங்களுக்கு அந்த புருவ மத்தியில் தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நிலைப்பாட்டுக்குள்ளே அது க்ளோஸ் ஆகிடும். இல்லைன்னா ஆசைகள் தொடர்ந்து எக்ஷன் ஆகி போயிட்டே இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இது ஒரு ஒரு தன்மைக்குள் ஒரு தன்மைம்பாங்க. அப்படி அது உள்ளேயே போயிட்டுருக்கு. சரிங்களா? இது பெரிய ஒரு மகத்தான விஷயம். அதை நீங்கள் ஒவ்வொரு சனமும் பார்த்திங்கன்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் பரியங்க யோகம்பாங்க, இந்த கண்ட்ரோல் பண்ணுறது. சரிங்களா? அந்த பரியங்க யோகங்கிறது உள்ளேயே தான் இருக்குது. ஆக்சுவலாக அது நீங்கள் அதை செய்ய ஒரு நினைவில் கொண்டு வர்றது இருக்குது. நீங்கள் எதை செஞ்சாலும் சரி. சரிங்களா? அதனால் இதை நீங்கள் செஞ்சு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வழியை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சக்ஸஸ். ஓகே, அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.